அன்பான தமிழ் மக்களே, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். காட் பிளஸ் யூ ஆல். எருசலேம் யாருக்குரியது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். காரணம், போன ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, இந்த 2 நாட்களிலும் ஹவுதி தரப்பிலிருந்தும் மற்றும் வெஸ்ட் பேங்கிலிருந்து நேற்றைய தினத்தில் திங்கக்கிழமையில் 2 தீவிரவாதிகள் 2 பயங்கரவாதிகள் கடந்து வந்து இஸ்ரேலில் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள், ட்ரோன் அட்டாக் செய்தார்கள். அந்த காரில் பெரிய பெரிய குண்டுகள், துப்பாக்கிகள், கத்திகள் போன்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து இஸ்ரேலில் எந்த அளவு எவ்வளோ பேரை கொல்ல முடியுமோ அப்படி கொல்லலாம் அப்படிங்கிற அந்த நினைப்பில் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6, 7, 8 பேர் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட இஸ்ரேலில் கடந்த நாட்களில் இறந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் நாடு ஒரு பெரிய பரபரப்பாக இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். பைபிளில் சொல்றதை மீண்டும் உங்களுக்கு சொல்ற பாருங்க, எருசலேம் சகல ஜனங்களுக்கும் நாடுகளுக்கும் பாரமான கல்லாகும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் பாருங்க. 2வது இன்னொரு முக்கியமான தீர்க்க தரிசனம் சொன்னேன், இனி வருகின்ற நாட்களில் எருசலேம் மகாராஜாவுடைய நகரம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். ஸோ இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இந்த யூதர்களை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு மேலான தீர்க்க தரிசனங்கள் இவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு இஸ்ரேலுக்கு திரும்ப வருவார்கள் அப்படிங்கிற அந்த தீர்க்க தரிசனத்துக்கு பாருங்க, 100க்கு மேலாக இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்களின் படியாகத்தான் 1948க்கு அப்புறம் அவர்கள் சொந்த நாட்டை ஐநா சபையினுடைய விருப்பத்தோடும் தீர்மானத்தோடும் என்ன செய்கிறார்கள், பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த நாட்டிலே குடியிருக்கிறார்கள். ஹமாஸ் போராளிகள் தான் முதல்ல இதை ஆரம்பிச்சாங்க. அலஸ்கா ஃப்ளட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்களா, இதை ஏன் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னு சொன்னா அந்த ஆரம்பத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. அதாவது அந்த அலஸ்கா மசூதி இருக்கிற இடத்த எங்களுக்கு கொடுங்க, அந்த டோம் ஆஃப் த ராக் இருக்கிற இடத்த எங்களுக்கு கொடுங்க, அப்படின்னா எருசலேம் எங்களுக்குரியது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு. எருசலேம் எங்களுக்குரியது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது இந்த எருசலேமை குறித்து ஐநா சபையிலும் பல முறை பல தீர்மானங்களை போட்டாங்க. எத்தனை தீர்மானங்கள் போட்டாலும் அது ஒரு பாரமான கல்லாய்த்தான் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்குது. பார்த்தீங்களா, சகரியா தீர்க்க தரிசனம் எவ்வளவு தெளிவாக இருக்குன்னு பாருங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், எருசலேம் யாருக்குரியது அப்படிங்கிற அந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி வச்சு எருசலேமுடைய நிலைமை வருங்காலத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த இதோடு கூட அந்த ஒரு பாயிண்டோடு கூட நாம முடித்துக் கொள்ளலாம். எருசலேம் யாருக்குரியது? எருசலேம் யூதர்களுக்குரியது. யூதர்களின் மூதாதையர், இஸ்ரவேலின் 2வது அரசர் தாவீது அரசர் எருசலேமை விலை கொடுத்து வாங்கினார். அதாவது அது ஒரு 37 ஏக்கர் இடம் அவர் அப்போது வாங்கும்போது, அப்போது சொன்ன எப்போது, கிமு 1010 அந்த இடத்தை அவர் ஓர்னான் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட, அவர் ஒரு பெரிய ரிச் மேன், அவர் ஒரு பெரிய லேண்ட் லார்ட். அந்த ஓர்னான் என்கிற பேர் தான் ஹீப்ரூல மாறி நம்முடைய தமிழுக்கு அருணா அப்படின்னு வரும். அருணா என்கிற வேடெல்லாம் அந்த, அதனால ஓர்னான் அப்படிங்கிற இந்த பேரை நீங்க வச்சுக்கிட்டு ஏதோ ஓனான் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. பாருங்க, இந்த ஓர்னான் அப்படிங்கிற அந்த பேருக்கு நல்ல ஒரு அர்த்தம் இருக்குது. பலமுள்ளவன் அப்படிங்கிற அந்த அர்த்தம், பலமுள்ளவன் அப்படிங்கிற அந்த அர்த்தம். ஸோ இந்த ஓர்னான் என்கிற இந்த பெரிய லேண்ட் லார்ட், இந்த ஓர்னான் யாரு? இவர் ஒரு எபூசிய வம்சத்தை சார்ந்தவர். இந்த எபூசியர்கள் யாரு? நோபத்தாத் அவருடைய பையன் காமுடைய பையன் கானானுடைய வம்சத்திலே வருகின்ற எபூசியர்கள். அப்போ ஒரு கானான் வம்சத்தில் இருக்கின்ற ஒரு எபூசியன் ஆகிய ஓர்னான், லேண்ட் லார்ட் ஆகிய ஓர்னான் இடத்துல இருந்து அந்த இடத்த கிங் டேவிட் வாங்கினார். தெரியுங்களா எவ்வளவுக்கு வாங்கினாருன்னு நினைக்கிறீங்களா? 600 சேக்கல் கோல்டு. 600 சேக்கல் என்று சொல்லும்போது இன்றைக்கு நம்ம கால அளவுப்படி, நம்முடைய மெஷர், நம்முடைய கணக்கின்படி அது கிட்டத்தட்ட 6 கிலோ தங்கம். பார்த்தீங்களா, 6 கிலோ தங்கத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறது. இது பைபிள் எங்க இருக்குது? 1 நாளாகவும் 21ஆம் அதிகாரத்தில் தெளிவா இருக்கு. தாவீது ஏன் அந்த இடத்தை வாங்கினாரு? தாவீதுக்கு திடீர்னு ஒரு நெருக்கடி,
தாவீது அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் இருந்த அந்த 12 கோத்திர ஃபைட்டிங் மேன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கவுண்டிங் பண்ணிட்டார். அது கவுண்டிங் பண்ணதுனால ஆண்டவர் கோபம் வந்துச்சு. கர்த்தர் ஒரு பெரிய தேவதூதனை பூமிக்கு வானத்துக்கு நிற்கிற அளவில் உருவின பட்டயத்தை கையில வைத்திருக்கக்கூடிய நிலையில ஒரு பெரிய தேவதூதனை அனுப்பி 70,000 பேரை கொண்டு போட்டார். 70,000 பேரை கொண்டு போட்டு அந்த தேவதூதன் நின்ற இடம்தான் அந்த ஓர்னானின் களம். அந்த ஓர்னானின் களத்தை தான் இன்னைக்கு அவங்க அல்லஸ்கா மசூதியை கட்டி வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த தேவதூதன் தான் அந்த கிமு 1010 சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை ரெடி பண்ணி நீ அங்க பலி கொடு அப்படின்னு சொல்லி அவர் அந்த பலிகளை அங்கே ஆயத்தம் பண்ணது தான் சம்மதித்த பொழுது அங்கே வந்து இஸ்ரவேலில் அன்றைக்கு வந்த அந்த வியாதி என்கிற அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அதனால ஓர்னானுக்கிட்ட அந்த இடத்த தாவீது விலை கொடுத்து வாங்குறாரு. அந்த லேண்ட்லார்ட் ஆகிய அந்த ஓர்னான் அன்னைக்கு சொல்றாரு, இல்லை எஜமானே, இந்த இடத்த நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு அன்னைக்கு சொன்னார். ஆனா தாவீது சொன்னாரு, ஆண்டவருக்காக வாங்குற இடம் ஃப்ரீயா வாங்கல, இலவசமாக வாங்கல. அது எவ்வளவு ரூபாய் போகும்? 37 ஏக்கர் இடம் பாருங்க. இது பைபிள் தான் டாக்குமெண்ட். தாவீது அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்பதற்கு பைபிள் ஒரு பெரிய டாக்குமெண்ட். ஆனா இது எப்ப நடக்குது? கிமு 1010 நடக்குது. அப்ப இதுக்கப்புறம் சாலோமன் என்ன பண்றாரு? சாலோமன் அந்த இடத்துல அந்த ஓர்னான் களத்துல தான் சாலோமன் தேவாலயம் கட்டினார்னு சொல்லி எங்க இருக்குது? 2 நாளாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல அது இருக்குது. அதே ஓர்னான் களம் அப்படி என்று அங்கே வரும். அந்த இடத்துல சாலமன் முதல் தேவாலயத்தை கட்டினார். சாலமன் கிமு 959 முதல் தேவாலயத்தை கட்டினார். கிமு 586 அது இடிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சரால அது இடிக்கப்பட்டது. மீண்டும் 70 வருஷம் 90 வருடம் முடிந்த பிறகு மீண்டும் 2ஆம் தேவாலயம் அதே இடத்தில் அல்லஸ்கா மசூதி இன்னைக்கு இருக்கிற இடத்துல அதே இடத்துல மீண்டும் 2ஆம் தேவாலயம் செருபாபேல் என்கிறவருடைய தலைமையில கிமு 535 ஆலயம் திரும்பவும் 2ஆம் தேவாலயம் கட்டப்பட்டு டெடிகேஷன் செய்யப்பட்டது. அது எஸ்ராவுடைய பைபிள்ல எஸ்ரா என்ற ஒரு புஸ்தகம் இருக்கு பாருங்க, அதுல இருக்குது. அதுல தெளிவா இருக்குது. மீண்டும் 2ஆம் தேவாலயத்தை அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து உயிருடன் எழும்பி போனதுக்கு அப்புறம் கிபி 70 ரோமர்களால் மீண்டும் அந்த தேவாலயம் தீர்த்து ராயனால் இடித்து தள்ளப்பட்டது. அப்ப 2 தேவாலயம் கட்டப்பட்டது, 2 தேவாலயம் இடிக்கப்பட்டது. பைபிள் சரித்திரம். சரித்திரத்துல போங்க, சரித்திரத்துல வாங்க, சரித்திரத்துல நெல்லுங்க, தீர்க்க தரிசனத்தை யோசியுங்க, கரெக்டாக. அப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்றது? இந்த கிபி 70 தேவாலயம் அங்கு இடிக்கப்பட்ட பிறகு யூதர்கள் நிறைய கொல்லப்பட்டார்கள். ரோமர்களை யூதர்களால் ஜெயிக்க முடியவில்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு யூதர்கள் எதிர்த்து நின்றார்கள். அதுக்கு ஒரு தண்டனையாக அப்படி அவர்களால் ரோமர்களை எதிர்க்க முடியாமல் போனது. ரோமர்களை எதிர்க்க முடியாமல் போன அப்படின்னாலே அவருடைய தேவாலயம் இடிக்கப்பட்டது, நாடு அழிக்கப்பட்டது, வீடுகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 10 மில்லியன்ஸ் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மீதி இருந்தவர்கள் வேர்ல்டு ஃபுல்லா என்ன பண்ணாங்க? சிதறி போனாங்க. பைபிள்ல தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறது? அடுத்த தீர்க்க தரிசனம் கடைசி காலம். இப்ப நாம இருக்கிறது புதிய ஏற்பாட்டின் காலம். புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி பகுதி, கடைசி பார்ட்ல மீண்டும் யூதர்கள் வருவார். மீண்டும் நான் அவங்களை கூட்டி சேர்ப்பேன், சகல நாடுகளில் இருந்தும் கூட்டி வருவேன், கூட்டி சேர்ப்பேன். அப்படி அந்த தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட 50க்கு மேல இருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்துக்கு பிரகாரம் தான் 2 உலக மகா யுத்தங்களை ஏற்படுத்தி யூதர்களை திரும்பவும் அங்கே வர செய்தார். அப்ப இதுக்கப்புறம் கிபி 70 எருசலேம் இடிக்கப்பட்ட பிறகு யூதர்கள் வெளியே போனாங்களா? யூதர்கள் வெளியே போன பிறகு பைசாந்தியர்கள் அதை அந்த இடத்தை பிடித்துக் கொண்டாங்க. அங்கு ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி அது வந்து ரோமர்களால எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஆனால் பைசாந்தியர்கள் பிடித்துக் கொண்டார்கள். பைசாந்தியர்கள் கிட்டத்தட்ட கிபி 636 வரையிலும் பைசாந்தியர்கள் அதை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டார்கள். பைசாந்திய பேரரசு கூட அதை அவர்கள் சொன்னார்கள். சரித்திரம் அப்படிதான் சொல்லுது. பைசாண்டியர் எம்பையர் அப்படின்னு சரித்திரம் சொல்றது. கிபி 636 இந்த இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதம்
முகமது நபி அவர்களாலே ஏற்படுத்தப்பட்ட அந்த புதிய மதம் இஸ்லாம் என்கிற அந்த மதம் வேர்ல்டு ஃபுல்லாக அதை அவர்கள் பரப்புகிறார்கள். அப்போ அந்த பரப்புதல் செய்கின்ற காலங்களில் இந்த ஜெருசலேம் பைசாண்டினுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. பைசாண்டினுடைய கண்ட்ரோலில் இருந்து அன்றைக்கு அந்த யுத்த வீரராக அங்கே கடந்து வந்த காலிப் ஒமர் அப்படிங்கிறவர் கிபி 636 எருசலேமை பிடிக்கிறார். எருசலேம் அவருடைய கண்ட்ரோலில் வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் முதல்ல அந்த டோம் ஆஃப் த ராக் என்கிற அந்த மசூதியை கட்டினார்கள். அதுக்கப்புறம் அல்லஸ்கா என்ற மசூதியை கட்டினார்கள். ஓகே, இதில் எந்த தவறும் இல்லை. அவங்க கையில் ஆண்டவர் கடவுள் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டார், அதனால அதை அவர்கள் கட்டினார்கள். ஆனால் கடைசி காலத்தில் யூதர்கள் வரும்போது அதை யூதர்களுக்கு திரும்ப கொடுப்பதுதான் நியாயம். காரணம், யூதர்கள் நாடு இல்லாமல் எல்லா நாடுகளிலும் சிறைத்தானே இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு நாடு இருந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாடுகள் கூட கிடையாது, ஒரு நாடு கூட கிடையாது. அப்ப அவர்கள் சொந்த இடத்துல திரும்ப அவர்கள் நியாயமான முறையில வரும் பொழுது அவர்களை டிஸ்டர்ப் பண்ணலாமா? நீங்க யோசிங்க. திரும்பவும் அவர்கள் வந்தார்கள். ஏன்னா பைபிள்ல சொல்லுது, அவங்க வருவாங்க. வந்து எருசலேமை அவர்கள் என்ன செய்றாங்க? வளப்படுத்தினார்கள். எருசலேமை வளப்படுத்தி இப்பவும் அந்த அல்லஸ்கா மசூதியோ இல்லைன்னா டோம் ஆஃப் த ராக்கையோ அவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. அதில் நீங்கள் அங்கே போகலாம் வரலாம். ஆனால் திடீரென்று ஹமாஸ் போராளிகள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேலில் 1200 பேரை கொண்டாங்கல்ல, 1200 பேரை கொன்று 250 பேரை பழைய கைதிகளாக பிடித்து கொண்டு போய் சின்ன பின்னமாக்கிட்டாங்கல்ல. இப்போ ஒரு 48 பேர்கிட்ட அவங்க இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் பிணமாகவும் ஒரு 20 பேர் உயிரோடவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு எவ்வளவு தடவை சொன்னாரு, பழைய கைதிகளும் மொத்தமா விட்டுருங்க, நம்ம டீலை முடிக்கலான்னு. ஆனா ஹமாஸ் என்ன சொல்றாங்க, இல்ல நீங்க முதல்ல என்ன பண்ணணும், இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப் என்ன பண்ணணும், காசாவை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கிறாங்க. ஐடிஎஃப் உள்ள வரவழைச்சது யாரு? நீங்க தானே. ஐடிஎஃப் விட்டு உள்ள வந்துச்சு. நல்லா யோசிச்சுக்கிடுங்க. காசாவில் இஸ்ரேல் மக்களுக்காக மின்சாரம் கொடுத்தது இஸ்ரேல் தேசம், பைப்லைன் போட்டு தண்ணீர் கொடுத்தது இஸ்ரேல் தேசம், நல்ல நல்ல வேலைகளை போட்டு கொடுத்தது இஸ்ரேல் தேசம். சொந்த சகோதரர்களாகத்தான் அவர்களை இஸ்ரேல் கவர்மெண்ட் பார்த்தது. ஆனால் திடீரென்று ஹமாஸ் இப்படி பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஹமாஸ் தான் என்ன பண்ணணும்? இஸ்ரேல் அரசாங்கம் சொல்றது கேட்கணும். அதை விட்டுட்டு மீண்டும் என்ன செய்கிறார்கள்? இந்த யுத்தம் முடிந்த பாடில்லை. மீண்டும் இப்ப இஸ்ரேல்ல அட்டாக் செய்தபடினால இப்ப இங்க ஹவுதீஸுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. வர நாட்டில் வேணும் பாருங்க, ஹவுதீஸுக்கும் நிறைய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பெஸ்ட் பெல் என்று சொல்லப்படுகிற இடத்துல அங்கேயும் கண்டிப்பா இப்ப இஸ்ரேலுடைய ராணுவம் மறுபடியும் அங்கேயும் அட்டாக் நடத்துவதற்கு பிளான் பண்ணுவாங்க. இந்த விஷயங்களை குறித்து இப்போ உள்ள தீர்க்கதரிசனம் என்ன தெரியுமா? எசேக்கியேல் 38-39 அதிகாரத்தை பற்றி பாருங்க. கடைசியா இந்த யுத்தம் ரஷ்யாவை தொடக்கூடியதாக இருக்கும். ரஷ்யா தூண்டப்பட்டு ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும். அன்னைக்கு தான் இந்த யுத்தம் முடியும். இன்னும் 12 நாட்கள்ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கூட யுத்தங்கள் வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பா நமக்கு முன்னாடி பக்கத்தில் தான் இருக்குது. இஸ்ரேலுக்கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க, நிறையவே இருக்குது. டேவிட் பென்குரியன் அரசரா ராஜாவா வர நாட்கள்லேயே அவர் பிளான் பண்ணார். வருகிற நாட்கள்ல நமக்கு இந்த அரபு நாடுகளிலிருந்து பெரிய பிரச்சனை வரும். அதனால நாம ஆயுத பலத்துல பெரியவங்களா இருக்கணும். அப்பவே பிளான் பண்ணி ஆயுதங்களை நிறைய செய்து வைத்திருக்கிறார்கள். இதுக்கு மேலாக எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்படுகிறபடினாலே தேவனுடைய சமூகத்திலிருந்தும் நிறைய உதவிகள் வரும். நிறைய உதவிகள் ஜெயத்துக்கான விஷயங்கள். அது தேவதூதர்களாக இருக்கலாம், பட்டய கருக்காக இருக்கலாம், அணுகுண்டுகளாக இருக்கலாம், பீரங்கிகளாக இருக்கலாம், பல வகைகளில் அதுவும் வரும். இஸ்ரேலை யாரும் ஜெயிக்க முடியாது. இஸ்ரேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும், நாட்கள் வரும் என்று சொல்லி பைபிள்ல தீர்க்கதரிசனம். ஆக இது 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு நேரான ஒரு விஷயம். பிரியமானவர்களே, ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடைசி இப்ப இந்த கடைசி இந்த யுத்தத்துக்கு நான் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா, ரஷ்யா வரணும். ரஷ்யா இஸ்ரேலுக்கு மலைகளிலே தன்னுடைய சேனைகளோடு கூட தன்னுடைய கூட்டணி நாடுகளோடு கூட கூட்டு இராணுவங்களோடு கூட நிச்சயமாக இஸ்ரேல் மலைகளுக்கு
இஸ்ரவேலின் மலைகளில் ரஷ்யா கடந்து வரும். ரஷ்யாவுக்கு என்ன நடக்கும் பாருங்க. தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீயும் உன் எல்லா ராணுவங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள் அப்படின்னு. இரண்டாவது, சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன். மூணாவது பாயிண்ட், இஸ்ரவேல் ஆயுதங்களை 7 வருடம் எரிப்பார். ஏன்னா அந்த ராணுவங்கள் விட்டு போன அந்த ஆயுதங்களை இவங்க எடுத்து 7 வருஷம் எரிப்பாங்க. அப்புறம் பிணங்கள், இஸ்ரவேலில் விழுந்து கிடக்கிற அந்த பிணங்கள் 7 மாதம் வரைக்கும் என்ன செய்வார்கள், புதைப்பார்கள் அப்படின்னு சொல்லி எருசலேம் மகாராஜாவும் பைபிள் அந்த அளவு கரெக்ட். அதைத்தான் நீங்க பாத்தீங்க. எருசலேம் பாரமான கலாபம், எருசலேம் மகாராஜாவின் நகரம். இதை எந்த அரசாங்கமோ இல்லை ஐநா சபையோ எத்தனை விதமான தீர்மானங்கள் போட்டாலும் அமைதி பேச்சுக்கு வந்தால் யூதர்கள் அமைதியாக போவார்கள். இல்லைன்னா பைபிள் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறதாக, அடுத்த யுகத்துக்கு உலகம் கடந்து செல்கிறதாக, இது 3ஆம் உலக யுத்தத்தை காணாமல் விடவே விடாது. காலம் எதிர்காலத்தை நீங்கள் பாருங்கள். காலம் எதிர்காலம் இப்படிதான் இருக்குது. பைபிள் ஒரு கால கண்ணாடி, எதிர்காலத்தை பார்க்கின்ற கணிக்கின்ற ஒரு கால கண்ணாடியாக இருக்கிறது. நன்றிகள். காட் பிளஸ் யூ ஆல்.